ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். சுவையான காரக்குழம்பு எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். குழம்பு ஊற ஊற அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சோண்டு வெங்காயம் தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தாளிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு ருசியாக இருக்கும். கூடவே 20 பல் பூண்டு உரிச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதக்கி வரட்டும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். தனியாத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த பூண்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூளுடைய ராஸ்மெல் போயிடணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வெங்காய தக்காளியோடு சேர்த்து வதக்கும் போது அந்த ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல கமகமன் வாசனை வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு காட்டு நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு அதனுடைய முதல் சாறு எடுத்திருக்கேன். புளிச்சாறு அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 2வது 3வதாக கரைக்கிற புளிச்சாறு வந்து அப்புறமா சேர்க்கலாங்க. முதல் கரைச்ச புளிச்சாறை மட்டும் இப்போ சேர்த்துட்டு நல்லா இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா இந்த மிளகாய்த்தூள் இந்த தனியாத்தூளோடு சேர்ந்து அந்த புளி கரைச்சலும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்கி குழம்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம 2வது 3வதாக கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சல் தண்ணியை இதுள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும், திக்காயி. பாருங்கள், 2வது 3வதாக கரைச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்குங்க. புளி கரைச்சல் தண்ணியே சேர்த்தாவே போதும். நம்ம 2வது 3வதாக கரைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்ல குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ அப்படியே மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் குழம்ப. நடுவில் மட்டும் ஒரு டைம் 2 டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு திக்காய் வந்திருக்கு இல்லையா, குழம்பு நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ளே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காய் வந்திருக்கு. இது குழம்பு ஆற ஆற இன்னும் திக்காவும். இதுக்குள்ளே கடைசியாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்க்கும் போது பாருங்கள், சின்ன துண்டு அளவுக்கு தான் சேர்க்குறேன். வெல்லம் சேர்க்கும் போது அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி இந்த இனிப்பும் நல்லா பேலன்ஸ் ஆகி குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியில் இருக்கும். அதுக்காக தான் சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்தா போதும். ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த காரக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.